பேசிக்கலி ஐ லவ் பீப்புள். என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து என்னை விட்டு போன 250 அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஒரு 200 பேர் என்னுடைய பரம எதிரிகளாக கூட மாறி இருக்காங்க. ஒரு 10 பேர் 15 பேர் என்னை இன்னும் நேசிக்கிறாங்க. நாளாக நாளாக என்ன நேசிக்கிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நம்ம கடுமையாக இருக்க வேண்டியது ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு தாய் ஸ்தானத்தில் கடுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பேரன்பு எப்பொழுதுமே இழிவழிக்கிட்டே இருக்குது. ஆர்டிஸ்ட் பற்றில எனக்கு வந்து நடிகர்கள் பற்றில அவங்க பெரிய அவங்க ஆச்சரிய குறிகளாக நான் பார்க்குறேன். அந்த ஆச்சரிய குறிகளை நான் எடுத்து வைக்கிற இடத்துல நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லியிருந்தால் மட்டுமே அந்த இடத்துல வைக்க முடியும். இல்லைன்னா அது ஜாரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி அவங்கள நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. இப்போ பாலா ரொம்ப கடுமையாக இருப்பார். பாலா பார்க்கும்போதெல்லாம் அடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். தியாகராஜன் குமாரராஜா ரொம்ப கடுமையாக ஸ்பாட்டில் இருப்பான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே அசிஸ்டண்ட்டை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அவர் எங்கள் அப்பா சார் அப்படிம்பாங்க. ஸோ வெளியே சொல்கிற விதம் வேறு. ஏதோ ஒரு வகையில் அவன் கொடுக்க வேண்டிய தருணத்தில் அவன் தாயுள்ளத்தை கொடுத்துட்றான், அவனுடைய தாய்மடியை கொடுத்துட்றான், தலையை வட்டி கொடுத்துட்றான். சில நேரங்களில் அந்த ஸ்பாட்டுலன்னு வரும்போது, அந்த கேமரா இடத்துல வரும்போது ஒரு ஸ்பேஸு, ஒரு ஜோன், அந்த எம்டி ஸ்பேஸு, பீட்டர் புரூக்ஸ் சொன்ன ஒரு எம்டி ஸ்பேஸில் வரும்போது அவன் கடுமையாக நடந்துக்கிறான். எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரியா இருக்காங்க? எல்லா தாயும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி கிடையாதுல்ல. நம்ம அப்படி தான் பார்க்கணும்.